ரைட். வராதவங்க பழைய வீடியோலாம் பார்த்துருங்க, பார்த்தா தான் புரியும், இல்லை இதுக்கு மேலே புரியாது. 16வது பக்கம். பால்வழி விண்மீன் திரளில் மிகவும் சக்தி வாய்ந்த திரள் விண்மீன் திரள். விண்மீன் திரள் போடணுங்க, சேர்த்திக்கங்க. சக்தி வாய்ந்த விண்மீன் திரள் அப்படின்னு போட்டுங்க. விண்மீன் திரள். மேக்னிட்டார், அதாவது இங்கிலீஷ்லேயே சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க. யூனிவர்ஸ் பார்த்தோமா? யூனிவர்ஸ் தான் இருக்கிறதுலே பெருசு, அதோட பெருசு எதுவும் இல்லை. யூனிவர்ஸில் யார் 2 பேர் இருக்காங்க? ஆற்றல், அதாவது எனர்ஜி. பரவாயில்ல, தமிழுக்கு மாறிட்டீங்களா? வெரி குட். எனர்ஜி. அடுத்து பருப்பொருள். 2 தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. நம்ம சார் நம்மளும் அதுதான், நமக்குள்ள அது 2 தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. பருப்பொருள் மீன்ஸ் மேட்டர் இங்கிலீஷில். த யூனிவர்ஸ், பிரபஞ்சம், பேரண்டம் தமிழில். இங்கிலீஷ்காரங்க இதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள், இதையும் தெரிஞ்சுக்கணும், தமிழ் தெரிஞ்சுக்கணும். ரைட். இதுதான். இதில் என்ன சார் இருக்குன்னா, கோடிக்கணக்கான ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு யூனிவர்ஸ், யூனிவர்ஸ்ன்ற கேலக்ஸி. பழைய பேர் அண்டம், விண்மீன் திரள். திரள் அப்படியே 2 பேர். சரியா? நம்ம சூரிய குடும்பம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம், மில்கி வே கேலக்ஸி. அது ஒரு இடத்துல இருக்குது. இந்த அந்த புள்ளின்னு வச்சுக்கோங்க. ஆமாம், இந்த ஒவ்வொரு விண்மீன் திரள் மண்டலம் கேலக்ஸி இருக்குல்ல, இங்கிலீஷில் ஒரே வார்த்தை தான், தமிழில் 2 வார்த்தை. இந்த ஒரு புள்ளி எடுத்தனாக்கா கண்ணுக்கே தெரியாது. ஒரு புள்ளி எடுத்தனா அது பெருசாக இருக்குது, அதில் கோடிக்கணக்கான நட்சத்திரம் இருக்குது. புரியுதா? ஸ்டார்ஸ், நட்சத்திரம்னா என்னது? இந்த ஒவ்வொரு புள்ளியும் ஒரு ஸ்டார். நட்சத்திரம், விண்மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நட்சத்திரம் அல்லது விண்மீன், இங்கிலீஷில் ஸ்டார். கோடிக்கணக்கான ஸ்டார் சேர்ந்தது தானே அது கேலக்ஸி. இது மாதிரி கோடிக்கணக்கான கேலக்ஸி சேர்ந்தது தானே அது யூனிவர்ஸ், அதாவது பிரபஞ்சம், பேரண்டம். இதில் நம்ம சூரிய குடும்பம், நம்ம பூமி, சூரிய குடும்பம். நம்ம எங்கே இருக்கிறோம்னாக்கா அது ஒரு என்ன இந்த மாதிரி இருக்கும், ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும். இதை பற்றி டீட்டெயில்டாக ஜாகிரஃபியில் பார்ப்போம், ஓகேவா? இப்படி இருக்கக்கூடியது, அதில் தான் நம்ம பூமி இருக்கு. அப்புறம் 422ன்னு போட்டிருக்கோம். இதுக்கு பேர் தானே இது மில்கி வே கேலக்ஸி. பால்வழி விண்மீன் மண்டலம், இங்கிலீஷில் வந்து மில்கி வே கேலக்ஸி. மில்கி வே கேலக்ஸி, பால்வழி பார்த்துட்டா. மில்கி வே கேலக்ஸி செக் பண்ணிட்டாது. ஆமாம். இதில் நம்ம சூரிய குடும்பம் 4.22 422 லைட் இயர்னு போட்டோம். தப்பு, அதை மாற்றிக்கங்க. முன்னாடி சொல்லியிருப்பேன், தப்பாக சொல்லிட்டேன். 4.22 அல்லது 28 சம்திங் ஒளியாண்டு தூரத்தில் இருக்குது. லைட் இயர் ஒளியாண்டு. மையத்திலேருந்து மில்கி வே கேலக்ஸியில் இந்த இடத்துல தான் இருக்குது சூரியன். அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 4.22 லைட் இயர் ஒளியாண்டு. ஒரு லைட் இயர்னால் எவ்வளோன்னு பார்த்துருப்போம். ரைட், அது ஒரு கரெக்ஷன். சரி, இந்த மாதிரி கேலக்ஸி இருக்கு இல்லையா, கோடிக்கணக்கான கேலக்ஸி இருக்குது. இந்த பால்வழி விண்மீன் திரளில் மிகவும் சக்தி வாய்ந்த திரளா இல்லை இதான்னு தெரில எனக்கு. சரி பார்ப்போம். அதாவது மேக்னெட்டிக் பவர் இருக்குது. நட்சத்திரம் சக்தி வாய்ந்த திரள்னு போடாதீங்க, சக்தி வாய்ந்த நட்சத்திரம், ஸ்டார். எது சார்? இதில் இந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் பவர் அதுக்கு நிறையா இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கு பேர் என்னது? மேக்னிட்டர். கருந்துளையாக இருக்கும்னு நினைக்கிறேன், பேர் மாற்றணும். அதை நாளைக்கு செக் பண்ணிவிட்டு சொல்லிடுறேன். கருந்துளை. ஆமாம், ரவுண்ட் பண்ணி வைங்க அங்கே. மேக்னிட்டர். இது மேக்னெட்டிக் பவர் இருக்குது. இது என்ன பண்ணுமா, அது பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நம்ம போகும்போது நம்ம ரத்தத்தில் என்ன இருக்குது? ஹீமோகுளோபின் இருக்கா? ஹீமோகுளோபின் எதால் ஆனது? இரும்பால் ஆனதா? அயன் ஃபெரஸ்.
நம்ம ரத்தத்தில் உள்ள அந்த ஃபெரஸையே உறிஞ்சி இழுத்துருமா, அந்தளவுக்கு பவராக மாதிரி மேக்னீட்டர். ரைட். புவியின் காந்த அச்சு, பூமிக்குன்னு ஒரு காந்தப்புலம் இருக்குது தெரியுமா, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இப்போ பூமி பார்த்தீங்கன்னா புவியோட அச்சு, அச்சுன்னா ஆக்சிஸ். அச்சுன்னா என்னன்னு தெரியுமா? ட்ரான்ஸ்லேஷன் நான் பண்ணிட்டேன். என்னது அப்படின்னா சென்டர் பாயிண்ட். வெரி குட், ஓரளவுக்கு வந்துட்டீங்க. இன்னும் வேறு சென்டர் பாயிண்ட்னாங்க இது, அது கிடையாது அச்சு. குளோபுன்னு வந்து பூமியோட மாதிரி, அதை விட்டுருங்க. இப்போ புவியோட அச்சு. சொல்லுங்கள். எப்பகுதி உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள், சும்மா கற்றுக்கிற வரைக்கும் யோசிங்க, கேள்வி கேளுங்க, ஏதாவது தெரியுதானே. பாருங்க, நடுவில் ஒரு கற்பனையான கோடு இருக்குது. இதை மையமாக வச்சு தான் அது கரகரன்னு சுற்றுது. இதுதான் ஆக்சிஸ். இந்த கோடு இருக்கு இல்லையா, ஆக்சிஸ். இதை மையமாக வச்சு தான் சுற்றுது. இதுக்கு பேர் தான் ஆக்சிஸ். டீட்டெயிலில் நம்ம ஜாகிரஃபியில் பார்ப்போம் அச்சு. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ மாட்டு வண்டி, குதிரை வண்டிக்கெலாம் அச்சாணின்னு சொல்கிறாங்களா? அச்சுன்னா என்னது? ஒரு இரும்பு இருக்கும், அதை மையமாக வச்சு தான் சக்கரை சுற்றும். அந்த வடிவேல் கூட ஒரு படத்தில் அச்சாணியை பிடிங்கிடுவானு, எதில்? முத்தில். அது அச்சாணிங்கிறது இந்த அச்சை மையமாக வச்சு இது சுற்றுது. அதில் வெளியில் கலண்டு போகாமல், சக்கரம் கலந்துட்டு போகாமல் குத்தி வைக்கிறது தான் அச்சாணி. இந்த கம்பி இருக்குல்ல, இதுதான் அச்சு, சக்கரத்தோட அச்சு. அது மாதிரி பூமியோட அச்சு இது, அதை மையமாக வச்சு தான் சுற்றும். சரியா? ரைட். இந்த அச்சு எவ்வளோ சாய்வாக இருக்குன்னா 23 டிகிரி. இப்படி நேராக சுற்றலை பூமி, அதனால தான் குளோபுலாம் இருக்கு இல்லையா. எங்கே இருக்குது அந்த குளோப்? எடுத்துட்டு வாங்க, அங்கே இருக்கு பாருங்க, எடுத்துட்டு வாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் இந்த பாருங்க, இப்படி வச்சு சாய்வாக தான் இருக்கும். இதான் ஆச்சு. ஏன்டா சாய்வாக இருக்குது? ஸ்டைலுக்கு வச்சுருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டேன் நான்லாம் சின்ன வயசில். கிடையாது, பூமியே எப்படி இருக்குது, அதான் படமே வந்துருச்சு. அதோட அச்சில் 23 டிகிரி சாய்வாக இருக்குது. இந்த அச்சு ஆக்சுவலாக இந்த நான் படம் போட்டிருக்கேன்னா இப்படி போட்டிருக்கேன், ஆனால் இப்படி இல்லை. அது எப்படி இருக்குது? இப்படி இருந்தால் 90 டிகிரி கரெக்டாக. இந்த அச்சு சாய்வாக இருக்குது, இப்படி சாய்வாக இருக்குது. அப்படி சுற்றிட்டு வரும். சரி, இதுதான் புவியோட அச்சு. இந்த அச்சிலேருந்து காந்தப்புலத்துக்குன்னு ஒரு அச்சு இருக்குது. பூமியில் பார்த்தீங்கன்னா காந்தப்புலம், கிராவிட்டி வேறு, காந்தப்புலம் வேறு. கிராவிட்டி வேறு, காந்தப்புலம் வேறு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், வெளியில் போகாதீங்க. கிராவிட்டி வேறு, மேக்னெட்டிக் ஃபீல்டு வேறு. சரியா? கிராவிட்டினா உங்களை பிடிச்சி இழுக்கிறது, ஒவ்வொரு பொருளுக்கும் உண்டு. சரி, இப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு பூமிக்கு இருக்குது, பூமிக்குள்ள இருக்குது. இது பாருங்கள், இது சாய்வாக இருக்குது. இது எவ்வளோ சாய்வாக இருக்குனாக்கா, இதான் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, இது புவி அச்சு 23 டிகிரி சாய்வாக இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு கரெக்டாக எக்ஸாக்டாக இங்கே கிடையாது, கொஞ்சம் இப்படி இருக்குது, இப்படி வரும். இதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ இதுக்கும் கேப் எவ்வளவு? 10லேருந்து 15 டிகிரி டிஃப்ரென்ஸ். அச்சிலேருந்து 10லேருந்து 15 டிகிரி என்ன இருக்குது, கொஞ்சம் தள்ளி இருக்குது. அச்சிலே கிடையாது, பூமியோட ஆக்சிஸ்லேயே கிடையாது. எது? மேக்னெட்டிக் ஃபீல்டு. இங்கேருந்து இப்படி வருது. சரியா? பூமியோட மையம் அங்கே நடராஜர் இருக்கார், அதெல்லாம் கிடையாது. எப்படி பார்த்தாலும் அது மையம் கிடையாது. அது மேலே தான் அவரோட கால் ஒரு வெத்த விரல் வச்சு நிற்கிறாரு, அதெல்லாம் கிடையாது. அது மாதிரி அந்த இடத்துல சேட்டலைட்டு கிராஸ் ஆனால் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போகுது, அதெல்லாம் கிடையாது. சும்மா எல்லாம் ஏமாத்து வேலை, பொய் டான்ஸ். கடவுள் பேரை சொல்லி எதை சொன்னாலும் அப்படியே நம்புறது. ஆஹா, நம்ம கடவுள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார் அப்படின்ட்டு. இல்லை, அதெல்லாம் எதுவும் கிடையாது. கடவுள்னு சொன்னாவே உங்களை ஏமாத்துறான்னு அர்த்தம், பார்த்துக்கோங்க. ரைட், அதான் கேட்குறேன். புவியின் காந்த அச்சானது புவியின் அச்சுக்கு, புரியுதா? அந்த ஆக்சிஸ்க்கு, எர்த்தனுடைய ஆக்சிஸ்க்கு, அதே மாதிரி அந்த
மேக்னெட்டிக் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அச்சு, அது வந்து 10 டிகிரியிலேருந்து 15 டிகிரி வரைக்கும் சாய்வாக இருக்குது. அதுலேருந்து இது புவியோட அச்சு இதுனா இது எப்படி இருக்குது, சாய்வாக இருக்குது ஆங்கிள். புரிஞ்சுதா? ரைட். பூமியில் காந்தப்புலன் காணப்படும் அடுக்கு புவியோட உட்கரு. மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே சார் இருக்குது, எங்கே இருந்து அந்த மேக்னெட் பவர் கிடைக்குது அப்படின்னா பூமியோட சென்டர். இந்த பூமின்னு வச்சுக்கோங்க, அதோட மையத்தில். இப்போ கற்பனை பண்ணிக்கோங்க, முட்டையில் என்ன இருக்குது, கரு முட்டை இருக்குல்ல, மஞ்சள் கரு இருக்குல்ல, அதுதான் வந்து பூமியோட மையம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கோர் அப்படின்னு சொல்லுவாங்க, புவி உட்கரு அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில், கோர். டீட்டெயிலாக அதெல்லாம் பார்ப்போம். இங்கே என்ன அதிகமாக இருக்குன்னா நிக்கலும் ஃபெரஸும் அதிகமாக இருக்குது. என்ன அதிகமாக இருக்குது, அதுக்கு என்ன பேர், நைஃப். அவங்க ஜாலஜினால கேட்குறேன், என்ன நைஃப். நிக்கலும் ஃபெரஸும் அதிகமாக இருக்குது. நிக்கலும் ஃபெரஸ் என்ன மாதிரியான பொருள், மேக்னெட்டிக் மெட்டீரியல், மேக்னெட்னால அப்சர்வ் பண்ணக்கூடியது. ஸோ இவங்க அதிகமாக இருக்கிறதுனால இங்கே தான் அந்த காந்த சக்தி இருக்குது பூமியில். கேட்பாங்க பூமியில் காந்த சக்தி எங்கே இருக்குது அப்படின்னாக்கா புவி உட்கரு. ஆங்கிலத்தில் என்னது, கோர், எர்த்தோட கோர். கற்பனை பண்ணுன்னா என்னது, முட்டையோட மஞ்சக்கரு, அதான் கோர். சரியா? ரைட். மஞ்சக்கரில் என்ன அதிகமாக இருக்கும், புரோட்டீனு. வெள்ளைக்கரு தான் புரோட்டீன் இருக்குது மஞ்சக்கரில். ஃபேட் அதிகமாக இருக்கும், மினரல், விட்டமின் எல்லாமே இருக்கும். அதனால தான் சரிவிகித உணவு முட்டை சரிவிகித உணவு, பேலன்ஸ்டு, போசாக்கு நிறைந்தது. கேட்பாங்க பூமியில் காந்த புலம் எந்த அடுக்கில் இருக்குது, 3 அடுக்கு இருக்குது. இப்போ முட்டையில் வெள்ளை ஓடு இருக்கு இல்லையா, அதான் புவி மேலோடு. அதான் பாறையாக இருக்குது, நம்ம அங்கே தான் வசிக்கிறோம், அதுக்கு மேலே தான் புவி மேலோடு. இங்கிலீஷில் என்னம்மா ஸ்பெல்லிங் சொல்லுங்கள், க்ரஸ்ட். அடுத்து வெள்ளைக்கரு இருக்கா, அதுதான் இது. அதுக்கு பேர் என்ன, மேண்டில். கவசம், புவிக்கவசம். 3 லேயர் இருக்குது. 3 லேயரில் எந்த லேயரில் இருக்குது, எங்கே இருக்குது, நடுவில் உள்ள மஞ்சக்கரு. அதுக்கு பேர் என்னது, புவி உட்கரு. ஆங்கிலத்தில் என்ன, கோர் ஆஃப் தி எர்த். ரைட். இன்னும் நிறைய பார்ப்போம் ஜாகிரஃபியில். புறாக்கள் நீண்ட தூரம் பயணம் செய்து திறன் கொண்டது. இப்போது டெல்லியில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தீங்கனாலும் நீங்கள் வளர்த்த புறா உங்கள் வீட்டுக்கு வந்துடும். சரியா? எப்படி சார் அப்படின்னாக்கா அதோட அழகுன்னு என்ன அர்த்தம், மூக்கை தான் அழகும்பாங்க. அதில் இந்த மேக்னெட்டிக் ரெசிப்டர் இருக்காமா, இந்த காந்தப்புலத்தை பிடிச்சிட்டே போயிடுமா. காந்தப்புலத்தை பிடிச்சிட்டே போயிட்டு அதை பிடிச்சி வச்சுக்கும். ஏன்னா பூமி மேலே எங்கே இருக்குது, அது யாருன்னு பாருங்கம்மா, சவுந்தர், யாருன்னு பாருங்க, பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதை இந்த இவ்வளோ பவர் இருக்கா, அதை வச்சு என்ன பண்ணும், அது ரிட்டர்ன் வந்துடும். இந்த இது இருக்குல்ல, இங்கேருந்து நம்ம தமிழ்நாடு இங்கே இருக்குன்னா இங்கேருந்து போகும், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிடிச்சிக்கிட்டே வந்துடும். இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. டிஆர்பியா, உட்கார சொல்லுங்க. காந்தத்தின் பயன்கள். காந்த இத்து வரணும். ஒரே நிமிஷம் வந்துடுறேன். முதல்ல காந்தம்னா என்ன, அது எப்படி உருவாகுது, அதை பற்றிலாம் பார்ப்போம். ரைட். காந்தம்னா என்ன சார், அன்றைக்கே சொல்லியிருப்பேன், காந்தம் உருவாகிறது காரணமே இந்த எலக்ட்ரான் தான் அப்படின்னு. சரி, இப்போது ஒன்றும் கிடையாது. நார்மலாக எப்படி இருக்கும், ப்ளஸ்ஸு மைனஸ் ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? புரோட்டானும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? அதேமாரி ஃபுல்லாக அந்த மெட்டீரியல் ஃபுல்லாக இருக்கும். சரியா? இந்த மெட்டீரியல் மேக்னட்டாக மாறினா ஒன்றுமே கிடையாது. இங்கே உள்ள எலக்ட்ரான்லாம் ஓடி போய் இங்கே உட்காந்துக்கும். அப்போ இந்த பக்கம் ப்ளஸ் ஆயிரும், இந்த பக்கம் மைனஸ் ஆயிரும். அதான் நார்த்து. சரி, இந்த பக்கம் மைனஸு, இந்த பக்கம் ப்ளஸ்ஸு. சரியா? இது நார்த் ஆயிரும், சவுத் ஆயிரும். அவ்வளோதான். பர்மனெண்ட்டாக அங்கே எலக்ட்ரான் உட்காந்துக்குச்சுன்னா அது வந்து நிலையான காந்தம், பர்மனன்ட் மேக்னட். புரிஞ்சுதா? ப்ளஸ்ஸும் மைனஸ் என்ன ஆகும், ஒன்று அட்ராக்ட் பண்ணுமா, மைனஸ் என்ன ஆகும், விலகி போகும். அதை தான் நடக்க போகுது. இப்போ நார்த்து காந்தம் விலகி ஓடும்.
தொடாமே நகர்ந்து போகும். அதனால் இது வந்துட்டு தொடா விசை, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். விசை பார்த்தோம் இல்லையா, கேட்பாங்க கொடுத்துட்டு தொடு விசையா தொடா விசையா. அதேமாதிரி பூமி ஏன் சூரியன் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு, அது தொடு விசையா தொடா விசையா? தொடு விசையா. பூமியும் சூரியனும் எங்கே தொட்டுக்கிட்டு இருக்காங்க? விசைங்க, அது விசை செயல்படுது. தொட்டுக்கிட்டு இருக்காங்களா ரெண்டு பேரும்? இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் தொட்டு இந்த பொருளை தூக்குறேன், இது தொடு விசை, கான்டாக்ட் ஃபோர்ஸு. சரியா? தொடாமல் இருக்கிறது. அதேமாரி புரோட்டான் வந்து எலக்ட்ரானை இழுத்துக்கிட்டு இருக்குது, அது தொடா விசை, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அதனால தான் வந்து எலக்ட்ரான் நியூக்ளியஸை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. சரியா? ரைட், விலகி போயிடும். அதேமாதிரி சவுத் வச்சாலும் என்ன ஆயிரும், விலகி போயிடும். ஆப்போசிட் கரெக்ட், ப்ரோ ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும். கரெக்டாக? நார்த்தையும் சவுத்தையும் ஒன்றா வைங்க, என்னாவும் ஒட்டிக்கும். இதுவும் தொடா விசை தான். இழுத்து ஒட்ட வச்சிருமா? ரைட், ரைட். இதுதான் மேக்னெட். இது பர்மனெண்ட்டாகவே இருந்ததுன்னா பர்மனெண்ட் மேக்னெட், நிலை காந்தம். இந்த ஃபேன்லலாம் இருக்குல்ல, ஃபேன்லாம் டெம்பரவரி மேக்னெட். ஃபேன் எப்படி சுற்றுதுன்னு பார்த்தோமா அன்றைக்கி? ஃப்ளெமிங் இடக்கை விதி வழக்கை, என்னது லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட் ரூல் எதுக்கு யூஸ் ஆகுது? மின் மோட்டார்லாம் அங்கே என்ன ஆகுனாக்கா, காயில் பிடிச்சி வச்சுருப்பான், உள்ளே சுற்றி இருக்கும் காயில். அது வெளியே எலக்ட்ரான் ஓடும் பொழுது டெம்பரவரி அதெல்லாம் மேக்னெட்டாக மாறிடும். அந்த காயில் இருந்தால் தான் ஓடும் மோட்ரு. காயில் இருக்கா கேள்விப்பட்டி? காயில்னா அது கம்பி சுருள், அதான் காயில், இங்கிலீஷில் காயில். அதை எடுத்து பாருங்கள், கம்பி தான் இருக்கும் உள்ள. அவள் எல்லாமே என்ன ஆகும் இப்படி. அப்போ என்ன ஆகுது, இடக்கை விதிப்படி என்ன ஆகுது, சுற்ற ஆரம்பிக்கும். சேம் போலாரிட்டி வந்துடும். ஒன்று விலகி போக பார்ப்பாங்க, விலக முடியாது. ஏன்னா தான் உள்ளே தான் பிடிச்சி கட்டி வச்சுட்டேன் போல் நட்டுலாம் போட்டு, அப்போ சுற்ற ஆரம்பிக்கும். அதான் மின் மோட்டார் எங்கெங்கெல்லாம் சுற்றுதோ அதெல்லாம். அதே மின்சாரம் தயாரிக்கிற இடத்துல ஃப்ளெமிங்கோட வழக்கை விதி. வழக்கை விதி ரைட் ஹேண்ட் ரூலா, அதான் வலக்கையில் எடுத்து இடக்கையில் கொடுக்கும். அங்கே மின்சாரம் ஓட ஆரம்பித்தா தான் நான் ஃபேனுங்க வந்து ஓடும். அப்படி சொன்னேன், லெஃப்ட் ஹேண்டில் ரைட் ஹேண்டில் எடுத்து லெஃப்ட் ஹேண்டில் கொடுக்குறது அப்படின்னு நமக்கு இருக்கா? ரைட். இதெல்லாம் வந்துட்டு இப்போ இந்த ஃபேன்லாம் வந்து டெம்பரரி. மின்சாரம் பாயிற வரைக்கும் மேக்னெட் இருக்கும், மேக்னெட்டாக இருக்கும். மின்சாரம் பாயல்னா மேக்னெட்டிக் ஃபீல்டே இழந்துடும். அதனால் அது வந்து என்னது, டெம்பரரி, தற்காலிக காந்தம். எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது? திசை காட்டும் கருவி, கம்பாஸ், கம்பாஸ் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, காம்பஸ். அதில் முள் வச்சுருப்பாங்க. ஏன்னா பூமியில் என்ன இருக்குது, இது நார்த்து சவுத்து போலா, அதில் முள் வச்சிங்கன்னா என்ன ஆகும், சவுத்து போல் வந்து நார்த்தை நோக்கி போயிடும், நார்த்து போல் சவுத்தை நோக்கி வந்துடும். அப்போ திசை காட்டும், வேறு எந்த பக்கம் அந்த முள் திரும்பாது. அப்போது சவுத் போலில் என்ன எழுதியிருப்பான், நார்த்துன்னு எழுதியிருப்பான். நார்த்து போலில் சவுத்துன்னு எழுதியிருப்பாங்க. அப்போ அதை வச்சு என்ன பண்ணலாம், காட்டுக்குள்ளே போகிறேன், எந்த ஏரியாவுன்னே தெரியல, அதெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளைட்டு, கப்பல், இதெல்லாம் எங்கேயோ தானே போகுது கடலுக்குள்ளே, எங்கே சுற்றிலே எதுவுமே தெரியாது. அங்கே காட்டுக்குள்ளே போனோம் இராணுவ வீரர்கள், அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். டைனமோ மூலம் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. டைனமோ எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? பழைய சைக்கிளில் சைடில் எப்படி இருக்கும், கிராமத்துலலாம் வச்சுருப்பாங்க, சக்கரத்தில். ஆமாம், வச்சுருப்பாங்க. இருக்கா? ரைட். இது சின்னதாக வீலில் இருக்கும். சரியா? இதை தான் இப்படி தான் டைனமோ சின்னதாக வீலில் இருக்கும். சைக்கிள் டைனமோ மூலமாக இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அங்கே உள்ள மேக்னெட் இருக்கும், சொல்லியிருப்பேன், பார்த்துருப்போம் நம்ம. 2 மேக்னெட் இருக்கணும், நடுவில் ஒன்று சுத்தம் மின்சாரம் தயாரித்து இந்த வயர் வழியாக போய். அப்போல்லாம் எங்கள் காலத்தில் கூட, எங்கள் அப்பா அவங்க காலத்திலலாம் சைக்கிளில் டைனமோ லைட் எரியலன்னு வச்சுக்கோங்க, முன்னாடி லைட்டு கேஸ் போடுவாங்களாமா.
இப்போ போடுறாங்களே, இப்போ பைக்கில் லைட் இல்லாமல் ஓட்டினா கேஸ்லாம் போடுறாங்களா, அந்த மாதிரி. நான் ஓட்டின வரைக்கும் இந்த டைனமோலாம் இருந்திருக்கு. இன்னும் லைட் இருக்கும். ரைட், நான் சின்ன பையனாக இருக்கும்போது. அடுத்தது மின் மோட்டார், காலிங் பெல். அதாவது எலக்ட்ரிக் மோட்டார்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் காந்தம்தான். அதேமாதிரி காலிங் பெல்லும் காந்தத்தினால தான் டிங் டிங் டிங்னு மணி அடிக்கும். ஸ்பீக்கரு காந்தம்தான், சரியா? அதுதான் வைப்ரேஷன் ஆகி அந்த சவுண்டை உண்டு பண்ணும். ஒலிபெருக்கி, நுண்பேசிகள். ஒலிபெருக்கி இருக்கு இல்லையா, ஒலிபெருக்கினா என்னது? ஸ்பீக்கர் அதில் இருக்கும். நுண்பேசின்னு அது மைக்ரோஃபோனு. அதான் நுண்பெருக்கி, நுண்பேசி, மைக்ரோஃபோன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து மின்காந்த தொடர்வண்டி. அன்றைக்கி பார்த்தோம்னா மின்காந்த தொடர்வண்டியை ஜப்பானு, சவுத் கொரியா. ஆமாம் ஆமாம், அப்படியே மிதக்கும் டைன்னு போகும். ஃப்ரிக்ஷன் குறைஞ்சிருச்சு, அப்போ வேகமாக போகும். ரைட். அப்புறம் கடன் அட்டை, கிரெடிட் கார்டு, பற்று அட்டை, டெபிட் கார்டு, இதெல்லாம் வந்துட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா காந்த விரிப்பட்டை உள்ளது. மார்க் ஸ்ட்ரைட் அப்படின்னு ஒன்று இருக்குது, பின்னாடி ஒரு பட்டை இருக்கும். எதுனா ஸ்ட்ரைப்பு, இட்டு இல்லை ஸ்ட்ரைப்பு. இந்த பாருங்க, இந்த பட்டை இருக்குல்ல, அதை மேக்னெட் ஃபீல்டு தான். இதை வச்சு தான் டிடெக்ட் பண்ணும் மெஷின்லாம். உங்களோட டீட்டெயிலாம் அதில் வச்சுருப்பாங்க. மேலே ஒரு லேயர் மட்டும் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. வங்கி காசோலையில் எம்ஐசிஆர் அப்படின்ற எண்ணு, எம்ஐசிஆர் செக், மேக்னெட்டிக் இங்க் சம்திங் வரும். மேக்னெட்டிக் இங்க் கோடிங் ரீடராக சம்திங் வரும், சரியா? அவங்க மேக்னெட்டில் அதில் உங்கள் டீட்டெயில் இருக்கும். எம்ஐசிஆர் இந்த பாருங்க, இது அதுக்குள்ளே உங்களை பற்றின டீட்டெயில் இருக்குண்ணா. இதுக்குள்ளே இது அக்கௌண்ட் நம்பரா, இங்கே ஒரு பட்டை இருக்கும், எம்ஐசிஆர் கோடு. அது எம்ஐசிஆர் கோடு ஒரு பட்டையாக இருக்கும், அதில் உங்கள் டீட்டெயிலாம் இருக்கும். அதில் தேவையில்ல விட்டுருங்க. செக்கில். அடுத்து மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறாங்கள, அதுக்குள்ளே மேக்னெட் தான் இருக்கும். அதேமாதிரி எக்ஸ்ரே ஸ்கேனர் இருக்கு இல்லையா, எக்ஸ்ரே வச்சு எதை பண்ணுவாங்க? எலும்பு கிராக் இருந்தா, அது இல்லாமல் இப்போ மெஷின் இயந்திரம் தயாரிக்கிறதுல கிராக் இருந்தால் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. எது? ஆமாம், அந்த எக்ஸ்ரே வச்சு. அதேமாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேன் கேள்விப்பட்டீங்களா? எம்ஆர்ஐன்னா என்ன? மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். அதை வச்சு படத்தை உருவாக்கி உங்களுக்கு காமிக்கும் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது எம்ஆர்ஐ ஸ்கேன். மின்காந்த தொடர்வண்டி எந்தெந்த நாட்டில் இருக்குது? ஜப்பானு, சவுத் கொரியா, சீனா, அங்கெல்லாம் இருக்குது. ஆமாம், அங்கே தான் இருக்குது. இன்னும் அமெரிக்காவில் கூட வரலன்னு நினைக்கிறேன். அதான் 600 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் பர் ஹவர். காந்த பாயத்தின் அலகு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அதோட எஸ்ஐ யூனிட் WB வெபர் அப்படின்னு. மின் மோட்டார், எலக்ட்ரிக் மோட்டாரில் அது என்ன பண்ணுது? என்ன எனர்ஜியாக மாற்றுது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. தமிழில் வந்துட்டு மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்று. இயந்திரம் அப்படின்னா ஒரு பொருள் ஓடிக்கிட்டு இருந்தால் அது வந்து இயக்கத்தில் இருக்குது, அதுக்கு பேர் தான் இயந்திரம். மேக்னெட், சரி, மேக்னெட் என்னது? மெக்கானிக்கல். ரைட். அதேமாதிரி மின் விசிறி என்ன ஆற்றலாக மாற்றுது? மின்னாற்றலை எந்திர ஆற்றலாக மாற்றுது. சரியாம்மா? ஏன் உடம்பு சரியில்லையா? சரி. அடுத்தது மின் இயற்றினா என்ன அர்த்தம்? ஜென்ரேட்டர் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு ஜென்ரேட்டரில் செயல்படும் விதி, அதான் மின்சாரம் தயாரிக்கிற இடம். பிளம்பிங்கோட வழக்கை விதி இப்போ தான் பார்த்தோம். மின்சாரம் தயாரிக்கிற இடம் அதானே எலக்ட்ரிக் ஜெனரேட்டர். அதனால தான் ஜென்ரேட்டர்ன்றோம். ரைட். அதே மாதிரி டைனமோவும் என்னது? எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் தான், மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. ரைட்.
யாருங்கம்மா? முகி. காந்த பாயத்தின் அடர்த்தி வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர். சரியா? அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு, டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை கண்டுபிடிக்கணும்னா ஒரு மீட்டர் ஸ்கொயரில் எவ்வளவு காந்தப்புலம் இருக்குது. அதாவது எப்படின்னாக்கா, இப்படி காந்தப்புலம் இப்படி பாயுதில்ல, அது இந்த காந்தத்தில் இந்த பரப்பில் எவ்வளோ காந்தப்புலம் இருக்குது அதாவது அதுக்கு மீட்டர் ஸ்கொயரை சேர்த்திக்கணும். காந்தப்பாய் அடர்த்தி டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு என்னது? வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர். ரைட். காந்தப்புல தூண்டல். தூண்டல் அப்படின்னாக்கா இண்டக்ஷன், அதாவது தூண்டுதல், ஸ்டிமுலேட் பண்ணுறது. காந்தப்புல தூண்டல், ஸ்டிமுலேட் பண்ணுறது, அந்த மாதிரி வார்த்தையை வச்சு பார்த்துக்கங்க. சரியா? இங்கிலீஷில் அதுக்கு என்னது? டெஸ்லா. அவ்வளோதான். 3 இருக்குது, 3ஐயும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. காந்த பாயனாக்கா ஒன்லி வெபர், காந்தப்பாய அடர்த்தி டென்சிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர். காந்தப்புல தூண்டல் டெஸ்லா. இதில் தான் தப்பு பண்ணுவோம். அந்த இதை அடுத்து ஒலி சவுண்டு. சவுண்டுன்னா என்னங்க? எல்லாமே உங்களை சுற்றியில் நடக்கிற எல்லாமே தெரிஞ்சிடும். என்னது சவுண்டுனா? வைப்ரேஷன், தமிழ் அதிர்வு. பொருளின் அதிர்வு. பொருள் அதிரணும். பொருளின் அதிர்வு. சின்ன பொருளாக இருக்கலாம், பெரிய பொருளாக இருக்குது. வைப்ரேஷன், மேட்டர். அதுதான் நமக்கு எப்படி கேட்குது? சத்தமாக கேட்குது. ஒலி, குண்டலி, குண்டலி சத்தம். இங்கிலீஷில் சவுண்டு. லைட்டுக்கு என்னது? பள்ளிக்கு வரலாம். லைட், ஒலி, இதெல்லாம். சரியா? ரைட். இதை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தமிழில் பார்ப்போம். எங்கே நாக்கை வச்சு எப்படி உச்சரிக்கணும். இன்னொரு லீவ் வரும். இந்த ஒலிக்கு என்ன அர்த்தம்? அழிக்கிறது, ஒழிச்சு கட்டுறது, சிறப்புலா ஒவ்வொன்றும். சரி, ரைட். அப்போ பொருள் அதிர்றது தான் நமக்கு என்ன ஆகும்? பொருள் அதிர்வுன்னா என்ன அர்த்தம்? ஒரு மாலிகுல் இருக்குது, அது முன்னாடி போயிட்டு பின்னாடி போயிட்டு திரும்ப அங்கேயே வந்துடும். அப்படி போயிட்டு 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 வந்தால் என்ன அர்த்தம்? அதான் அதிர்வு. பேரை கேட்டால் அதிர்து இல்லை. அது இருந்தால் தான் பேரை கேட்க முடியும், அதில்னா கேட்க முடியாது. ஆமாம், பேரை கேட்டால் அதிர்தா? ஆமாம். இப்போ ஒரு பொருள் உள்ள மாளிகைகள் முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்தால் அதுதான் அதிர்வு. இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு எப்படி கேட்குது? தொண்டையில் வாக்கல் காடு இருக்கும். அதாவது ஒரு தொண்டை குழி இருக்கு இல்லையா, காற்று உள்ளே போகுதில்ல, விண்ட் பைப்பு. இதான் விண்ட் பைப் போயிட்டு லங்ஸுக்குள்ளே போகும். இது நம்ம மூக்கு வாய் வழியான அவன் காற்று உள்ளே பூந்து போகும். இதான் விண்ட் பைப்பு. என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? வைப்ரேஷனா? அப்போ நான் வாக்கல் கார்டு இந்த இடத்துல ஒரு 2 தசை நான்கள் இருக்கும். தோல் மாதிரி இருக்கும். 2 தோல் இப்படி இருக்கும். இது இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும். இது வழியானா நான் இப்போ காற்று வெளியில் வருதா, இது வழியாக அப்படி உள்ளே பூந்து வரும். நான் சத்தத்தை எழுப்பணுன்னாக்கா இந்த தோல் என்ன பண்ணும்? நான் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். அப்போ இது வழியாக காற்று உள்ளே பூந்து வரும்பொழுது இந்த தோல் என்ன ஆகும்? அதிரும். ஒரு பேப்பர் எடுத்து 2ஆம் அடித்து ஊதுனா புர்றன்னு சத்தம் வருதா? அதுதான் அங்கே நடக்கும். அதை ப்ராப்பராக பண்ணோம்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஒலி உண்டாகும். அது எப்படி உங்கள் காதுக்கு சேருது சார்? அப்போ நாங்கள் இந்த வைப்ரேஷனை இங்கே இருக்கு இல்லையா, தொண்டைக்குழியிலேருந்து வெளியில் வரைக்கும் இதான் அட்மாஸ்பியர். இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாம் கேஸ் தான். அந்த கேஸ் ஒவ்வொன்றும் வைப்ரேட் ஆகும். இப்படி கற்பனையாக புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் என் வாயிலேருந்து மூக்கிலேருந்து அந்த சத்தம் வெளியில் வந்துருச்சு, வைப்ரேஷன் வெளியில் வந்துருச்சு. சத்தம் இல்லை, வைப்ரேஷன் தான். இது யாரோட? உங்களோட காது வரைக்கும் வளிமண்டலம் இருக்கும், கேஸ். இந்த வைப்ரேஷனை இங்கே உள்ள மாளிகைகள் பிடிச்சிக்கும். முன்னாடி போயிட்டு வரும். அடுத்த மாளிகைகள் முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். அப்படியே பிடிச்சி உங்கள் காது வரைக்கும் என்ன ஆகும்? இருக்கக்கூடிய வளிமண்டலம், கேஸ்,
அது உங்கள் காதில் போய் என்ன பண்ணு இயர் டைமில் அந்த மாலிகுல் டம்முன்னு மோதும், இப்படி மோதும். அதை தான் உங்கள் காதை என்ன பண்ணு சத்தமாக உங்கள் மூளைக்கு கொண்டுட்டு போகும். இப்படி தான் சத்தம் கேட்குது. இந்த ஒலி ஊடுருவ எந்த ஒலி? இந்த ஒலி கட்டாயம் ஊடகம் வேண்டும், மீடியம் தேவை, மீடியம். இந்த ஒலிக்கு வந்து தேவையில்லை. சூரியன்லேருந்து வருதா, நடுவுலலாம் எங்கே எந்த பொருளுமே கிடையாது, அதுவாக ரேடியேட் ஆகி வருது. எல்லாமே கொஸ்டின் பார்த்துக்கோங்க, சிம்பிளாக கேட்பான். ஆமாம், எல்லாம் உன்னை சுற்றியில் நடக்கிறத புரிஞ்சு வச்சிருக்கியா, அதான் கொஸ்டின். சரி, இப்படி தான் சத்தம் உருவாகுது. சரியா? சரி, சத்தத்தோட நிறைய கேரக்டர் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அப்போ சத்தம் வரணும்னா என்ன ஆகுது? அங்கே ஒரு பொருள் வைப்ரேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபேன் சத்தம் போடுதா, அந்த ஃபேன் சத்தம் போடுதா, அங்கே பொருள் வைப்ரேட் ஆகுது. ஒன்று கீச்சு கீச்சின்னு வர்றது அந்த ஃபேனோட மெட்டல் வைப்ரேஷன், காற்றடிக்கிற அது வேறு சத்தம். அதெல்லாம் பிரித்து பார்க்குற அளவுக்கு நம்ம காதுக்கு பவர் இருக்குது. பொருளின் அதிர்வுக்கு உட்படுத்தப்படும் போது ஒலி உண்டாகுது. பொருளை போட, பொருளின் கிடையாது, பொருளை எழுதிக்கங்க, மாற்றி எழுதுங்க. பொருளை அதிர்வுக்கு உட்படுத்தும் போது பொழுது அல்லது போது ஒலி உண்டாகுது, சவுண்ட். ஒலி பரவ ஊடகம் கட்டாயம் வேணும். இப்போ நடுவில் நான் இப்போ பேசுகிறேன், சரியா? இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு அங்கே ஸ்பீக்கரில் கேட்குதுல்ல, அதுவே எப்படின்னா வைப்ரேஷன். இதை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய ஃபோனில் அல்லது சிஸ்டமில் மேக்னெட் இருக்கும், அது மேலே ஒரு பேப்பர் போட்டிருப்பாங்க, அந்த பேப்பர் வைப்ரேட் ஆகும். அதுதான் உங்களுக்கு பண்ணுது. மற்றபடி இங்கேருந்து அங்கே வரது எப்படி சவுண்டு வருது? சரி, அதை இன்னொரு நாளைக்கு பேசுவோம். ரைட், ஓகே. இதே அதிகம் உங்களுக்கு. அடுத்தது ஒலி பரவ என்ன வேணும்? ஊடகம் கட்டாயம் வேணும். இப்போ இந்த ரூமில் இருக்கீங்க, நான் பேசுகிறேன், உங்களுக்கு கேட்குது. இங்கே இந்த ரூமில் கேஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அட்மாஸ்பியர். உங்களுக்கு நம்மளை சுற்றிலும் கேஸ்குள்ளே தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம், அதான் அட்மாஸ்பியர். அது இல்லைன்னா நான் பேசுகிறது கேட்காது உங்களுக்கு. வேக்கமாக இருந்தால் வாய் மட்டும்தான் ஆடும், ஊமையா பே அது கூட கேட்காது. சரியா? அடுத்தது ஒலி, அதாவது மீடியம் கட்டாயம் வேணும். ஒலி வேகத்தின் சமன்பாடு, ஒலியோட வேகத்தை கண்டுபிடிக்கணும், அதோட சமன்பாடு. இது பேர் என்னம்மா? லேம்டாவா? n × லேம்டா, வெலாசிட்டி ஆஃப் லைட்டு. அதை பற்றி பார்ப்போம், நான் பின்னாடி சொல்கிறேன். இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. n வந்துட்டு டைம் நினைக்கிறேன், இது வந்து வேவ் லென்த்து. வேவ் லென்த்தோட இது தானே லேம்டா. வேவ் லென்த்து இன்ட்டு n, எவ்வளோ நேரம் ஒலி வேகத்து. ரைட், பார்ப்போம். ஒலி வேகம் வெலாசிட்டி போட்டிருக்கேன், ஒலியின் திசை வேகம்னு போடணும், வேகம்னு போடாதீங்க, திசை வேகம்னு மாற்றுங்க. ஒலியின் திசை வேகத்தின் சமன்பாடு. அலை நீளத்தின் அலகு மீட்டர். அலை நீளம் பார்த்தோமா? எதுக்கு பார்த்தோம்? எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் பார்த்தோம்ல, அதுக்கும் அதோட லென்த்து இப்படி இருக்கும். இதான் ஒரு அலை, இது எவ்வளோ லென்த் இருக்குது, அல்லது இது எவ்வளோ லென்த்து, இதோட அலகு என்னது? மீட்டர். அதிர்வெண்ணின் அலகு ஹெர்ட்ஸ் பார்த்துருப்போம். அதிர்வெண்ணான்னு அர்த்தம், இந்த பாயிண்ட்டை ஒரு செகண்டில் எவ்வளோ வேவ் கிராஸ் ஆகுது அப்படின்னு அதில் பார்த்துருப்போம். சரியா? இப்போ இன்னொரு விஷயம் பார்ப்போம். ஒலி அலை, ஆனால் அங்கே நம்ம பார்த்தது ஒலி அலை, எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது ஒலி அலை. இப்போது இந்த ஒலி இப்படி லைட் அடிச்சிங்கன்னா இந்த ஒலி அலையனா இப்படி இப்படி போயிட்டு வரும். இந்த ஒலி அலை வந்துட்டு பொருள் கிடையாது, இது பொருள் முன்னாடி பின்னாடி நகரும். இங்கே என்ன ஆகுனாக்கா, ஆற்றல் இந்த பக்கம் ட்ராவல் ஆகுதுன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய மாலிகுலாம் என்ன ஆகும்? இப்படி இப்படி வைப்ரேட் ஆகும், இப்படி 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 முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். அப்போ ஆற்றல் பயணிக்கும் திசைக்கு, சரியா, இந்த ஒலி அலை, இந்த சவுண்டு வேவ் திசைக்கு பேரலாக என்ன ஆகும்? வைப்ரேட் ஆகும், பேரலாக வைப்ரேட் ஆகும். அந்த ஒலி அலை இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு பேர் என்ன சார்னா நெட் அலை, லாங்கிடியூடினல் வேவ் கேட்பாங்க. ஒலி அலை ஒரு லாங்கிடியூடினல், நெட் அலை. ஜாகிரஃபிலேயும் வரும் லாங்கிடியூடினல் வேவ்.
இந்த ஒலி அலை இருக்கு இல்லையா, ஒலி இந்த டைரெக்ஷனில் போகுது, அது குறுக்கு முறுக்கு ரெக்கார்ட் ஆகுது. அதனால் இது வந்து என்னது, குறுக்கலை, டிரான்ஸ்வர்ஸ் வேவ். சவுண்டு வேவ் இஸ் அண்ட் நெட்டலை சவுண்டு. லாங்கிடியூடினல் வேவ், லைட் வேவ் அல்லது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இது வந்து குறுக்கலை, டிரான்ஸ்வர்ஸ் வேவ். குறுக்க ஆற்றல் இந்த திசையில், இந்த கோடு வந்து ஆற்றல் எந்த திசையில் போகுது, அது ஒளியும் ஒரு ஆற்றல் தான், ஆற்றல் எனர்ஜி. அதனால தானே அது மாலிகுல் முன்னாடி பின்னாடி நகருது. ஆற்றல் தான் என்ன பண்ணும், ஒரு வேலையை செய்ய வைக்கும். வேலை என்னென்ன அர்த்தம், ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தும். அப்போ இதுவும் ஒரு விதமான ஆற்றல் தான், குறுக்கலை. அதேமாரி இது பொருளோட அதிர்வு தானே, அதனால் இது வந்துட்டு மெக்கானிக்கல் வேவ். இது எந்திர ஆற்றல், பொருள் இயக்கத்தில் இருந்தால் அதுக்கு பேர் என்னது, எந்திரம், மெக்கானிக்குன்னு சொன்னோம்ல. அப்போ இந்த ஒளி அலை வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல் வேவ். ஏன், பொருள் மாலிகுலன்னா அது முன்னாடி பின்னாடி போயிட்டு வருது, பொருள் அது இருந்தால் அதுக்கு பேர் என்னது, மெக்கானிக். ஸோ இது ஒரு மெக்கானிக்கல் வேவ், எந்திர அலை, எந்திர ஆற்றல். இது எந்திர அலை கிடையாது, பொருள் கிடையாது, இது நான் மெக்கானிக்கல். ரைட், ஓகே, அவ்வளோ. இது ஒவ்வொன்றும் கேள்வி பார்த்துக்கோங்க. அடுத்தது, சரி, காற்றில் ஒளியின் திசை வேகம் 22 டிகிரி செல்சியஸில் 331 மீட்டர் பர் செகண்ட். இது என்ன அர்த்தம், பர் செகண்ட். ரைட், இது ஒரு புக்கில் போட்டிருக்கான், இது ஒரு புக்கில் போட்டிருக்கான். நார்மலாக 344 மீட்டர் பர் செகண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு செகண்டில் 331 மீட்டர் போகும். அதே 22 டிகிரி செல்சியஸில் அது இவ்வளோ 344 மீட்ரு. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். டென்சிட்டி அதிகமாக அதிகமாக ஒளியோட திசை வேகம் அதிகமாகும். ஓகேவா? இதான் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர், இதுதான் 22 தான். அதனால் 27 இல்லை 2. அலுமினியத்தில் ஒளியின் வேகம், ஒளியின் திசை வேகம்னு போட்டுக்கோங்க, திசை வேகம். இதையும் நோட் பண்ணி வைங்க மணிகண்டன், இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி வைங்க இந்த கொஸ்டினை. இது எக்ஸாக்டாக என்னன்னு நான் சொல்லிடுறேன். அலுமினியத்தில் 6400 மீட்டர், அவ்வளோவெல்லாம் வராது, 600 சம்திங் வரணும்னு நினைக்கிறேன். இதையும் நோட் பண்ணுங்கள், செக் பண்ணுறேன். ஒளி ஒரு நெட்டலை, லாங்கிடியூடினல் வேவ் இங்கிலீஷில். ஒளி ஒரு இயந்திர அலை, மெக்கானிக்கல் வேவ். அதுதான். நீரின் அலை, குறுக்கு அலை மற்றும் எந்திர அலை. நீரோட அலை இருக்குல்ல, நீர் அலை வந்துட்டு தண்ணி வந்து அலை அலையாக வருதில்ல. அப்போ தண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகராது, தண்ணி மேலே இங்கேயும் போயிட்டு வரும். தண்ணி என்ன பண்ணும், இங்கே உள்ள மாலிகுல் இப்படி மேலே போயிட்டு திரும்ப கீழே இறங்கும், மேலே போயிட்டு திரும்ப கீழே இறங்கும். அதனால தான் தண்ணி அப்படி அலை அலையாக அப்படி தான் அலை அலையாக வரும். தண்ணி என்ன ஆகாது, ஒரு இடத்துல இந்த பக்கம் நகராது. அப்போ ஆற்றல் இந்த திசையில் பயணிக்கும் பொழுது அங்கே உள்ள தண்ணி மூலக்கூறனா அது மேலே போயிட்டு கீழே இறங்கும், மேலே போயிட்டு கீழே இறங்கும், இப்படி தான் சைக்கிள். ஸோ அதனால் இதுக்கு பேர் என்னது, குறுக்கலை, குறுக்கு அலை. ஒளி ஆற்றல் பரவுற திசைக்கு குறுக்காக போயிட்டுருக்கு, அதனால் குறுக்கலை. தண்ணி பொருளாக இல்லையா, அதனால் எந்திர அலை. டிரான்ஸ்வர்ஸ் வேவு இங்கிலீஷில், சரியா? மெக்கானிக்கல் வேவு இங்கிலீஷில். எந்திர அலைனா மெக்கானிக்கல் வேவ். இங்கிலீஷ்காரங்க அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, மெட்டீரியல் ரெடி ஆகலை, அதான். உரப்பு, சத்தம், சவுண்டு இருக்குல்ல, சவுண்டு எவ்வளோ சவுண்டு கேட்குது, அதான் உரப்பு. டெசிபல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒலி மாசுபாடும்பாங்க, எதை வச்சு சொல்லுவாங்க, அங்கே எந்திரம், மெஷினு, காரு, பைக்கு, இவங்களுடைய சத்தம் இந்த லெவலுக்கு மேலே போயிடுச்சுனாக்கா அங்கே ஒலி மாசுபாடும்பாங்க. அப்போ நமக்கு தேவையில்லாம அது நீங்களே அதை கவனிக்காட்டி அந்த சத்தம் உள்ளே விழுந்துக்கிட்டே இருக்கும்.
அதை என்ன பண்ணும், ஃபில்ட்ரு பண்ணி தேவையான சத்தத்தை மட்டும் உங்கள் மூளை எடுக்கும். அதனால் தேவையில்லாத மனசுக்கு அழுத்தம் உண்டாகி மன அழுத்தம்லாம் வந்துடும், ப்ரெஷர், பிபி எல்லாம் வந்துடும். பிபி வந்துச்சுன்னா அவர் 3 தேவிகள், அதான் மூதேவி. மூதேவினா நல்ல வார்த்தை, கெட்ட வார்த்தை ஆக்கி விட்டாங்க இவனுங்க. 3 தேவிகள் தான் மூதேவி. சரி, கெட்ட வார்த்தையை வச்சு யூஸ் பண்ணிக்குவோம். 3 தேவி ஒன்றா சேர்ந்து வந்துடுவாங்க. பிபி வந்தால் சுகர் வந்துடும், சுகர் வந்தால் கொலஸ்ட்ரால் வந்துடும். இது 3 வந்துச்சுன்னா ஆளை காலி பண்ணிடும். சரியா? ரைட். ஒலி வீச்சு, ரேஞ்சு, பிச்சுன்னு நினைக்கிறேன். ஒலி வீச்சினுடைய அழகு. ரைட். ஒலி வீச்சு. ஒலி வீச்சுன்னா என்ன அர்த்தம்? சவுண்டு. வீச்சுன்னா என்ன சார் பார்த்தோம் இல்லையா? இதிலேருந்து இது எவ்வளோ தூரம் போகுது. அதே மாலிகுள்ள பார்க்கும் பொழுது இங்கே இருக்குது, முன்னாடி போயிட்டு திரும்ப இங்கே வந்துட்டு இங்கே போகுது. இது எவ்வளோ லென்த் இருக்குது இந்த மாலிகுல் வைப்ரேஷன் வரும். இது அளக்கிறது எது? மீட்டர். நீளம் எல்லாத்துக்கும் என்னது? மீட்டர் தானே. இது நீளம் தான். எது? ஆமாம், வீச்சு. அதாவது வீச்சுக்கு வந்து என்னது? ரேஞ்ச். ரேஞ்ச் அதாவது ரேஞ்சுன்னு சொல்லக்கூடாது, ஆம்ப்ளிடியூடு. இந்த இடத்துல ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூட். சுருதி, இதுதான் பிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் நான் பார்த்து சொல்கிறேன், நாளைக்கு ஞாபகப்படுத்துங்க. சுருதி, பிச்சுன்னு நினைக்கிறேன். சுருதினா என்னம்மா இங்கிலீஷில்? பிச்சா? சரி. பெண்ணின் குரல் ஆணின் குரலை விட அதிக சுருதி இருக்கும், கீச்சு கீச்சுன்னு வரும். சரியா? ஆமாம். குழந்தைக்கும் அதே மாதிரி தான். ஆமாம், கீச்சு குரல் அப்படிம்பாங்க. பிச்சு அதிகம், சுருதி அதிகம். தமிழில் புரிஞ்சுக்கங்க, இங்கிலீஷ் வரதே நாளைக்கு சொல்கிறேன். பிச்சு தானா? பிச்சு அதிகம். சரியா? ரைட். ஆமாம். அதேமாரி குழந்தைக்கும் அதிகம். இங்கே பாருங்கள், அடலசன்ட் ஏஜுக்கு முன்னாடி வரைக்கும், அடலசன்ட் ஏஜ்னு வச்சுக்கோங்க. நைட்டு அவசரப்படாதீங்க, கவனிங்க கவனிங்க. எல்லாமே குப்பை, அந்த குப்பையெல்லாம் சுருட்டி வெளியில் எரிஞ்சிடுங்க. கவனிங்க. குழந்தை பிறக்கிறது, ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாம் ஒன்றாவே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் தான் அடலசன்ஸ் ஏஜ் வரும். அதாவது பெண்கள்லாம் 11, 12, ஆண்கள்லாம் 13 வயசில் அடலசன்ட் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஆண் குழந்தை ஆணாகவும் பெண் குழந்தை பெண்ணாகவும் மாறக்கூடியது. பிறப்பு உறுப்புகள்லாம் அப்போ தான் டெவலப் ஆகும். சரியா? அப்போ தான் அடலசன்ட் ஏஜ். அந்த அடலசன்ட் ஏஜ் வரைக்கும் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பையனா பொண்ணான்னு தெரியாது. பையனுக்கு பொண்ணுங்க ட்ரெஸ் போட்டுன்னா பொண்ணு மாதிரியே இருப்பான், பொண்ணுக்கு ஆம்பளை ட்ரெஸ் போட்டுன்னா ஆம்பளை மாதிரியே இருக்கும். சரியா? அதேமாதிரி பேச்சு, கீச்சு குரல் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த அடலசன்ட் ஏஜ் வரும்பொழுது தான் ஆண்களுக்கு இந்த தொண்டை வேக்கல் கார்டு பெருசாகும். அங்கே தான் வாய்ஸ் மாறுது, கட்ட குரலாக மாறும். அது வரைக்கும் பெண் வாய்ஸ் தான் இருக்கும். பெண்களுக்கு அப்படியே தான் இருக்கும். அந்த குழந்தைங்க கீச்சு குரலாக இருக்கும். ரைட். பெண்ணின் குரலை விட ஆணின் குரல் இருக்கு இல்லையா, அதிக சுருதி இருக்கும். அதனால தான் கீச்சு குரல் வருது. மனிதனால் கேட்கக்கூடிய ஒலியின் அதிர்வெண், அதாவது ஃப்ரீக்குவென்சி, எவ்வளோ ஃப்ரீக்குவென்சியில் இருந்தால். இப்போ பார்த்தீங்கன்னா நாய் இருக்குது, நமக்கு ஒன்றுமே கேட்காது. நாய் திடீர்னு எந்திரிச்சு குலைக்கும், அதுக்கு கேட்குது. ஏன்னா அதுக்கு இப்போ 20,000 ஹெட்ஸுக்கு மேலே ஒரு ஹெட்ஸ்னால் என்ன அர்த்தம்? 1 ஹெட்ஸ். இங்கே பொருளோட அதிர்வு தானே ஒலி. 1 ஹெட்ஸ்னால் இந்த இடத்துல அலை தான் அது. இந்த மாலிகுல் ஒரு செகண்டில் ஒரு தடவை முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்துருச்சுனாக்கா அது ஒரு அலை. நம்ம மனித காதால் கேட்கக்கூடியது எவ்வளோ சார்னா 20 ஹெட்ஸ். ஒரு செகண்டில் 20 தடவை அந்த மாலிகுல் அதிர்ச்சுன்னா நம்ம காதுக்கு விழுகும். அட்மாஸ்பியர் மாலிகுல் இருக்குல்ல, அதிலிருந்து 20,000 தடவை அதிர்ற வரைக்கும் நம்ம காது கேட்கும். 20,000க்கு மேலே 20,001 ஹெட்ஸு பொருள் அதிர்ந்தாலும் நம்ம காது கேட்காது. 20 ஹெட்ஸுக்கு கீழே 20 தடவை 10 தடவை தான் அதிருது வளிமண்டல மாலிகுல், அதுவும் நம்ம கேட்காது. சரியா? ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி, மனிதனால் கேட்கக்கூடிய தூரம் எவ்வளோ ஹெட்ஸ் இருந்தால் கேட்க. 20 ஹெட்ஸ்லேருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் வைப்ரேஷன் ஆச்சு அப்படின்னாக்கா நம்மளால் கேட்க முடியும் மனிதனால்.
அது கீழே இருக்கக்கூடிய வைப்ரேஷனை நம்மளால் கேட்க முடியாது, அதுக்கு மேலே இருந்தாலும் கேட்க முடியாது. பட் ஒரு சில விலங்குகள் கேட்கும், நாய், திமிங்கலம், வவ்வால், அவங்களுக்கெல்லாம் வேறு, அது என்னென்னு பார்ப்போம். மனிதனால் கேட்கக்கூடிய இங்கிலீஷில் வந்துட்டு ஆடிபிள் ரேஞ்ச். ஆடிபிள்னா அர்த்தம் கேட்கக்கூடிய அப்படின்னா அதிர்வெண் கொண்ட ஒலி, சோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோனிக் ஒலி, கேட்கக்கூடிய ஒலி. சோனினா சவுண்டு, அதில் வந்தால் தான் சோனி. அவன் மெயினாக அந்த ஸ்பீக்கரை தான் தயாரிப்பான், ஆடியோ அதை தான் தயாரிப்பான், அதனால தான் சோனி கம்பெனி. ரைட். ஓகே. இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா நம்ம கேட்காது. இன்ஃப்ரா சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, குற்றொலி. 20 ஹெர்ட்ஸு கீழே இருந்தால் அதுக்கு பேர் குற்றொலி, நம்ம கேட்காது. இன்ஃப்ரா சவுண்டு. இன்ஃப்ரானா கம்மின்னு அர்த்தம், சரியா? அதிகம்னு அர்த்தம், அதிகம். அல்ட்ரா சவுண்ட், அல்ட்ராசோனிக். 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே போயிடுச்சுன்னா அல்ட்ராசோனிக், நம்ம கேட்காது. ஓகேவா? நிலநடுக்கத்தின் போது கடல் அலைகளால் எழுப்பப்படும் போதும், அப்புறம் கடல் அலைகள், அதாவது கடல் அலைன்னா இந்த சுனாமிலாம் வருதுல்ல, அந்த அலை, நிலநடுக்கம். இதையும் நோட் பண்ணி வைங்க, இந்த இடத்துல மார்க் பண்ணுங்க. கடல் அலைகள் சத்தமே கேட்காது, நம்ம கேட்காது, பட் விலங்குகளுக்கெல்லாம் கேட்கும். அது ஒரு குற்றொலி. குற்றொலி அதாவது என்ன அர்த்தம்? இன்ஃப்ராசோனிக். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, சரியா, நாய், டால்ஃபின் இதெல்லாம் குற்றொலியே கேட்க முடியும். குற்றொலியை இந்த ஐ போட்டுக்கோங்க. 20 ஹெர்ட்ஸு கீழே இருந்தால் கூட கேட்கும். அது ஒரு ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் நடந்தது ஒன்று சொல்ல மாட்டேங்கிட்டேன். இந்த சுனாமி அட்டாக் ஆச்சா 2004, அப்போ பெரும்பாலும் எல்லாம் குழந்தைங்களாம் இருந்திருப்பீங்க. அப்போ அந்தமான் நிக்கோபார் தீவு, அது ஏன் வருது எப்படி வருது ஜியாகிரஃபியில் பார்ப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கூட சாவலை. அங்கே நிறையா காட்டுவாசிங்க இருக்கானுங்க, ட்ரைப்ஸ் இருக்காங்க, இன்னும் நம்மளோட தொடர்புக்கே வரல. ஆமாம், ஜாரவாஸ், ஓஞ்சாஸ், அந்த ட்ரைப்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் கூட சாவலை. ஹெலிகாப்டர் போய் எவனா செத்துருப்பானான்னு பார்க்குறானுங்க, ஒருத்தன் கூட சாவலை. எப்பறான்னு பார்த்தாக்கா அவன் இயற்கையோடு வாழ்கிறான். விலங்கெல்லாம் ஓப்பனாக தானே பறவைலாம் இருக்கும். நல்லா பாருங்க, திடீர்னு பறவைலாம் பறக்கும், நமக்கு தெரியாது என்னடா பறந்துச்சு அப்படின்னு, ஒரே டைமில் பறக்கும். அப்போ இந்த விலங்கு, இந்த பறவைகள்லாம் என்ன பண்ணுறான், வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான். திடீர்னு எல்லாம் என்ன ஆகுது, ஓடுது திடுன்னு. அதை பார்த்தோன்னே ஏதோ சம்திங் ராங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மேடான பகுதியில் போய் சேஃப்டி ஆகிட்டாங்க. ஒருத்தன் கூட சாவலை. ஆனால் அவன் இயற்கையோடு வாழ்கிறான். ஏன்னா அந்த விலங்குகள் இருக்குல்ல, அது என்ன பண்ணும், இந்த குற்றொலி, இந்த கடல் அலை உருவாக்குறதுல தூரமாக வரும்பொழுது அது கேட்டு எஸ்கேப் ஆயிருக்கு. நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி மாடு கீடெல்லாம் கத்திருக்கு, எவனும் போய் அது எதோ கத்துது, உட்காந்து டிவியை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க. இப்பயும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கப்புறம் தான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் தாக்கலை. அப்போ தான் 2004 முதல்ல அதுக்கான அந்த எச்சரிக்கை மையம் வந்து ஹைதராபாத்தில் வச்சுருக்காங்க. சுனாமி எச்சரிக்கை மையம் இந்தியாவில் எங்கே இருக்குது, ஹைதராபாத்தில். சுனாமி ஏன் வருது, எப்படி வருதுன்னு அப்புறம் பார்ப்போம். அதேமாரி நாய், டால்ஃபின், வௌவால், கொசு இதெல்லாம் மீயொலியை உணரக்கூடியதான். அப்போ நாய், டால்ஃபின் ரெண்டும் என்ன பண்ணுறாங்க, மீயொலி, குற்றொலி ரெண்டையுமே அப்சர்வ் பண்ணுவாங்க. சரியா? இன்ஃப்ராசோனிக்கு, அல்ட்ராசோனிக் ரெண்டையுமே அப்சர்வ் பண்ணும். வௌவால், கொசு மீயொலியை அப்சர்வ் பண்ணும். சரியா? ரைட். அதனால தான் நீங்கள் கொசு அடிக்க போகிறதுக்குள்ள அது ஓடிடும். எடுத்துகிட்டு போகிறீங்களே, அப்போ அந்த அட்மாஸ்பியர் தானே கிராஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம், அதுக்கு தெரிஞ்சிடும், ரைட் எவனோ வரான்டா அப்படின்னு எஸ்கேப். அதேமாதிரி வௌவால் ஈ அடிக்கணும் இல்லையா? வௌவால் கண்ணு தெரியுமா தெரியாதா? நைட்டில் அப்படின்னா தப்பு. நைட்டில் அது கண்ணு தெரியாது, பகலில் நல்லாவே கண்ணு தெரியும். அது பார்ப்போம், பயாலஜியில் பார்ப்போம். ஏன் பகலில் வேட்டையாட போக மாட்டேங்குது, நைட்டில் தான் போகுது அப்படின்னு பார்ப்போம். பயாலஜியில் பார்ப்போம், அடாப்டேஷனில் பார்ப்போம், தகவமைத்தல் அப்படின்னு. அப்போ நைட்டில் ஏன் சார் போகுது கண்ணு தெரியாமல்? அதுக்கு ஒரு அட்வான்டேஜ். பகலில் நிறைய போட்டியாளர்லாம் இருப்பாங்க, அது சரி, அதை விட்டுருங்க. அப்போ நைட்டில் போகும் பொழுது அது எப்படி சார் எப்படி சார் ஒரு பொருளை மோதாமல் போகுது, கண்ணு தெரியாது அதுக்கு. அது என்ன பண்ணால் அந்த மீய ஒலியை அனுப்பும்,
சவுண்ட் அனுப்பும், அது நம்ம கேட்காது. அது போய் ஒரு பொருளில் பட்டு ரிட்டன் வரும், அது உடனே தெரிஞ்சிடும். அங்கே ஒரு பொருள் இருக்குன்னு டக்குன்னு பிரிஞ்சு போயிடும். அது பட்டு வரும், அதை அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணும், அங்கே நமக்கான இறை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடும், அது போய் அட்டாக் பண்ணி எடுத்துக்கும். இதை தான் ரேடார் சோனார்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ரேடார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் எங்கே ரேடார் எதுக்கு யூஸ் ஆகுது? ஃப்ளைட்டு ராக்கெட் அனுப்புனால பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், ரேடார் தான் வச்சு. அதில் போய் பட்டு ரிட்டன் வரும், அப்போ அந்த பொருள் அங்கே இருக்குதுன்னு தெரியும், அங்கே சிக்னல் காட்டி கொடுக்கும். கம்ப்யூட்டரை பழக்கப்படுத்தி வச்சுட்டோம். அதுமாரி சோனார் கடலுக்குள்ளே ஆழம் இதெல்லாம் அளக்கிறதுக்கு கண்டுபிடிப்பாங்க. ரைட். சோனாகிராம் அப்படின்னு இதில் வந்து மீயொலியை தான் பயன்படுத்துகிறாங்க. மருத்துவ பயன்பாடுகள் விரிவாக பயன்படும். சோனாகிராம் பார்த்துருக்கீங்களா? எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நீங்கள் எல்லாமே சின்ன பசங்க, ஆனால் சினிமாவில் பார்த்துருப்பீங்க. பொண்ணுங்கள்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. யாராவது அவங்க சொந்தக்காரங்க கர்ப்பமாக இருந்து செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. சரியா? இந்த படம் இருக்குல்ல, என்ன படம், வலிமையா என்ன படம் அது? இல்லை வலிமை இல்லை, இந்த கமலஹாசன் பொண்ணு கூட நடிச்சிருப்பாங்க, இப்போ கூட போட்டிருந்தான் போன வாரத்தில். விவேகமா அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு போவான் வேகமாக. அப்போ போகிறப்ப அவங்க ஒய்ஃபு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுவாங்க, குழந்த நல்லா இருக்காமா அப்படின்னு. அப்போ அந்த ஹார்ட் பீட் கேட்குறீங்களா அப்படிம்பாங்க. அப்போ டாக்டர் அம்மா அந்த அம்மா வயிற்றில் ஒரு மெஷின் வைக்கும், அதான் வந்து என்னது, இந்த சோனாகிராம். அது என்ன பண்ணும்னா இந்த மீயொலி எழுப்பும், அது வயிற்றுக்குள்ளே உள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வரும், அதை அப்சர்வ் பண்ணி இங்கே படமாக காட்டிடும் எந்தெந்த உறுப்பு எப்படி இருக்குது குழந்தைக்கு அப்படின்னு. சரியா? அதுக்கு பேர் தானே இது சோனாகிராம். அதுக்கு யூஸ் ஆகுது. எங்கே மீயொலி கேட்பாங்க, சோனாகிராமில் என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு. சத்தம், மீயொலி, அல்ட்ரா சவுண்டு, அல்ட்ராசோனிக் அல்ட்ரா சவுண்டு. அடுத்து சோனார். சவுண்ட் நேவிகேஷன் அண்டு ரேஞ்சிங். அதாவது நேவிகேஷன் அந்த பொருள் எங்கே போயிட்டுருக்கு, எவ்வளோ தூரத்தில் போயிட்டுருக்கு, எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கு கண்டுபிடிக்கும், அதான் சோனார். நீர்மூழ்கி கப்பலும் கடல் ஆழத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது சோனார். சரியா? நாய்க்கு புலனாய்வு பயிற்சி அளிக்க பயன்படும் கால்டன் விசில் பயன்படும் ஒலி மீயொலி. கால்டன் விசில்னா மீயொலி, அது நம்ம கேட்காது, நாய்க்கு மட்டும் கேட்கும். மீயொலி மீயொலின்னு போட்டுருக்கு, பார்த்துங்க அதை. மீயொலி கொஸ்டின் தான் எங்கேருந்து வருதுன்னு தெரிய மாட்டேங்குது, மாற்றிக்கங்க, எங்கே இருந்தாலும் மாற்றிக்கங்க. மீயொலி இந்த இதுதான் வரணும், அதுக்கு மட்டும் கேட்கும். அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதேமாதிரி காற்று கருவிகள், எக்காலம், காற்று மூலிமா இது பண்ணுறது. அதுக்கு முன்னாடி இருங்க, சோனாகிராம் பார்க்குறீங்களா? இந்த பாருங்க, குழந்தைய காட்டும், அந்த படத்தில் வரும், பார்த்துருப்பீங்க. இன்னும் ஃபியூச்சரில் நீங்களாம் பார்ப்பீங்க. இந்த மாதிரி வைப்பாங்க, இந்த மாதிரி வைப்பாங்க, அது அங்கே காட்டும். குழந்தை உருவம்லாம் தெரிஞ்சு இந்த அளவுக்கு தெரியும். ஆமாம், ரைட். அது எதை யூஸ் ஆகுது? மீயொலி. அது பட்டு வந்து அது காற்றுக்கருவி. எக்காலம், புல்லாங்குழல், காற்றை வச்சு இது பண்ணுற ஷெனாய் இது நாய், இந்த தூக்குங்க. சாக்ஸ்போன், இதெல்லாம் நாணல் கருவி. ஹார்மோனியம், காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வரும். மவுத் ஆர்கன், இதெல்லாம் வந்து நாணல் கருவிகள். கம்பி கருவி, வயலின், கித்தார், சித்தார், இதெல்லாம் கம்பி இருக்குமா? கம்பி அடித்தோம்னா அந்த கம்பி வைப்ரேட் ஆகும், அதுலேருந்து வளிமண்டலம் அந்த வைப்ரேஷன் அப்சர்வ் பண்ணி நமக்கு இசையாக கொண்டு வந்து கொடுக்கும். தாளவாத்தியம், பறை, மத்தளம், தபேலா, தாளம், இம்மு போட்டுக்கோங்க. அதே கித்தார் ஒன்று, சித்தார் ஒன்று, ரெண்டு வேறு. கித்தார் இது கரெக்டு, இதுவும் கரெக்டு. இங்கெல்லாம் புள்ளி வச்சுக்கோங்க. உலோகப்பட்ட அது
அது ஒரு அதே மாதிரி தான், அதே மாதிரி புல்லாங்குழல் மாதிரி தான். வயலின் கித்தார் சித்தல் இல்லை, புல்லாங்குழல் மாதிரி கிடையாது. கம்பி இருக்கும், கம்பி கருவியில் எங்கே புல்லாங்குழல்? கம்பி கருவின்னு போட்டிருக்காங்க, எப்படி புல்லாங்குழல்? ஸ்கூல் புக் எடுத்து படிங்க, அதில் இருக்கும், படமெல்லாம் போட்டிருப்பான். அடுத்து உலோகப்பட்டையுள்ள வெடிப்பு துளைகளை மீயொலி கொண்டு கண்டுபிடிக்கிறாங்க. மீயொலி அலைகளை கொண்டு. ஓ இது பார்த்தோம்ல, அதுக்கு மீயொலி அனுப்புவாங்க, இந்த இடத்துல அந்த பக்கம் ரெக்கார்ட் ஆகிரும், அப்போ இங்கே ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி. ஒளியின் திசை வேகத்தின் அலகு மீட்டர் பர் செகண்ட். திசை வேகம்னா அது தூரம் தானே, அதுக்கு மீட்டர் தான். ஒரு செகண்டில் எவ்வளவு? மீட்டர் வந்து நீளத்தின் எஸ்ஐ அலகு, நேரத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. அதை அப்படியே வச்சுக்க வேண்டியது தான். செகண்டு, வினாடினா என்னது? செகண்ட். ஒளிச்செறிவின் அலகு டெசிபல், முன்னாடியே பார்த்துருப்போம், டிபி டெசிபல். பலமுறை எதிரொலித்தல் இசைக்கருவி பலமுறை எதிரொலிக்குமா? இதய துடிப்பளவி. இதய துடிப்பளவினா என்னது? அதுக்கு பேர் வார்த்தையில் அர்த்தம் இருக்குது, ரேஜாஸ்ரீ சொல்லி ஆகணும். இதய துடிப்பளவி. இதய துடிப்பு எதை வச்சு அளப்பாங்க? பாருங்க, ஸ்டெத்தஸ்கோப். இங்கிலீஷ் தான் தெரியுது, அந்த மாதிரி ஆக்கி விட்டானுங்க நம்மளை. பாருங்க, தாய்மொழி அப்படியே தெரியுது. இதய துடிப்பு அளக்கக்கூடியது. சரியா? இங்கே பலமுறை எதிரொலித்தல் தான் யூஸ் ஆகுது. பலமுறை எதிரொலித்தல்னு வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக கேட்காது நமக்கு, அது போய் என்ன பண்ணும், ஸ்டெத்தஸ்கோப்பில் ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், அது உள்ளே என்ட்ராகும். இதுதான் இந்த இடத்துல வைப்பாங்க, உள்ளே ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், உள்ளே குவியாக இருக்கா, இந்த மாதிரி குளிஞ்சிருக்கும். அந்த ஓட்டைக்குள்ளே இது உள்ளே என்ட்ரானோன்னே வேக்கமாக இருக்கும். வேக்கம் மீன்ஸ் அங்கே ஒரு ஹாலோவாக இருக்கும் உள்ளே. இல்லைன்னா அது ஓட்டை, அதில் உள்ள அங்கங்கே பட்டு 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 பட்டுன்னா ஒரு நிறைய சவுண்டு உருவாயிடும். அது அப்படியே உங்கள் காதுக்கு போகும், அதனால தான் ஹார்ட் பீட் கேட்கு. இதுக்கு பேர் பலமுறை எதிரொலித்தல், ரிவர்பரேஷன் இங்கிலீஷில். என்னது? ரிவர்பரேஷன். எக்கோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? எக்கோனா ஒரு தடவை போய் பட்டு ஒன்று வருது. ரிவர்பரேஷன் என்ன அர்த்தம்? இப்போ நான் இந்த ரூமில் இருக்கேன், பேசுகிறேன், அங்கங்கே பட்டு 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 என்ன நிறைய வரும். அதனால தான் எந்த ஒரு ஹால் இருக்குது, எந்த பொருளும் இல்லை, ஒரு மாதிரி கணக்கணன்னு கேட்கும். அதான் ரிவர்பரேஷன் தான் அது. அதே மாதிரி இன்னொரு ரிவர்பரேஷன் அது இடி. ஒரு இடி தான் விழுகும், டப்பா 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 டப்பான்னு கேட்கும். சுற்றிலும் மலைகள் இருந்துச்சு, மேகம் அதிகமாக இருந்தால் ஒரு இடி என்ன பண்ணு, இங்கே பட்டு இங்கே பட்டு இங்கே பட்டு அங்கே பட்டு இங்கே பட்டு நிறையா வரும். உங்களுக்கு காதை கிழிக்கிற மாதிரி இருக்கும், டப்பா டப்பா டப்பான்னு கேட்கும். ரிவர்பரேஷன். எதிரொலி தெளிவாக கேட்டு வேண்டுமானால் ஒளி மீளத்திற்கும் எதிரொலிக்கும் பொருளுக்கும் குறைந்தபட்சம் 17 மீட்டர் தொலைவு இருக்கும். எதிரொலினா அர்த்தம்? எக்கோ. எக்கோ இருக்கு இல்லையா? எக்கோ கேட்கணும்னா இப்போ அங்கே செவுரு இருக்குது, அதில் போய் பட்டு ரிட்டன் வருது, அதான் எக்கோ. நான் பேசுகிறது அதில் பட்டு ரிட்டன் வரணும் அப்படின்னாக்கா எனக்கும் அந்த பொருளுக்குனாலும் குறைஞ்சபட்சம் 17 மீட்டர் இருக்கணும். அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். குறைஞ்சபட்சம் 17 மீட்டர் இருக்கணும். அதிகபட்சம் என்ன பண்ணலாம், எவ்வளோ தூரம் வேணாலும் இருக்கலாம். தூரத்தில் மலை இருக்குது, கற்றுங்க, போய் பட்டு ரிட்டன் வரும். அதான் எக்கோ கேட்கணுன்னாக்கா ஒளி மூலம். இப்போ நான் தான் பேசுகிறேன், சோர்ஸ் ஆஃப் சவுண்டு, அதுக்கும் சரியா எதிரொலிக்கக்கூடிய பொருள் அந்த செவுரு, அதுக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்கணும்? 17 மீட்டர் இருக்கணும். அது கம்மியாக இருந்தாக்கா எக்கோ வராது. அதனால தான் இந்த ரெக்கார்டிங் ரூம் இருக்குல்ல, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அதான் ரெக்கார்டிங் தேட்ரு, அதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். பெருசாக இருந்தது தேட்ரு கிட்டலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த எக்கோ அந்த ரிவர்பரேஷன் இருக்குல்ல, அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, சாஃப்டான பொருள் வச்சுருப்பாங்க சுற்றிலும் செவரில், அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அல்லது ஓட்ட ஓட்ட உள்ள பொருள் இருக்கும். அதான் ஒரு சில தேட்டரில் கிராமத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்கோ வரும், பேசுகிறதே கேட்காது. ஏன்னா அங்கே அந்த அக்கஸ்டிக் அப்படிம்பாங்க, அக்கஸ்டிக் இந்த எதிரொலிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான அந்த செட்டப்பை கொண்டு வந்திருக்க மாட்டாங்க.
சரியா? ரைட், ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க, பார்ப்போம். ரைட், சோனார். சோனார் எங்கே? ரேடார் வேறு, சோனார் வேறு. சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் தான் சோனார். சோனார் எங்கே இருக்கும்? நீர்மூழ்கி கப்பல், கடலோட ஆழம் இருக்கு இல்லையா, கடலுக்குள்ளே அவ்வளோ தூரம்லாம் நம்மளால் போக முடியாது. அந்த இந்த சோனார் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, உள்ளே அனுப்பி ரிட்டன் எதிரொலிச்சு வரும். அப்போ அதோட வேகம் நமக்கு தெரியும்ல, ஒளியோட வேகம், அதை வச்சு எவ்வளோ ஆழம்னு வரைவானுங்க, ஆழமாக இருக்கா பள்ளமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மின் ஒளி இதய வரைபடம், இதய வரைவி. ஆமாம், வரைவி, வரை, இந்தரை வரைவி. இசிஜி, ஒளி எதிரொலிப்பினை கட்டுப்படுத்த எதிரொலிப்பு அட்டை பயன்படுத்தப்படுகிறது. அக்கோஸ்டிக் சொன்னேன் இல்லையா, பெரிய திரையரங்கம், பெரிய ஹாலில் பேசுகிறது கேட்காமல் இருக்கும், அதுக்காக சுற்றியில் என்ன பண்ணுவாங்க, அந்த அட்டை அக்கோஸ்டிக். ஆமாம். கூம்பு ஒலிபெருக்கி ஒளி எதிரொலிப்பின் மூலம் அதிக ஒலிபெருக்கும். கூம்பு ஒலிபெருக்கி பார்த்துருக்கீங்களா? இங்கிலீஷில் என்னம்மா? ஸ்பீக்கர். யாருன்னு பாருங்க. யாரும் இல்லையா? கூம்பு என்னமா சொல்லலாம்? கூம்புக்கு இங்கிலீஷில் கோன். கோன் திருவிழாக்கெல்லாம் கட்டுவாங்கள்ல, அது அந்த மாதிரி பெருசு பெருசாக கட்டுவானுங்க. இது அங்கங்கே பட்டு என்ன பண்ணும், இதுவே கான்கேவ் லென்ஸ், கான்கேவ் மிரர் மாதிரி. இது ஒரு இடத்துல என்ன பண்ணும், ஒளியை குவிக்கும். அதனால தான் இந்த ஒளிபெருக்கி வச்சு பேசினோம், மெதுவாக பேசினா பெருசாக கேட்கும். இப்போ நான் அவங்கள்ட்ட நிறைய சத்தம் அங்கே கேட்கலன்றீங்களா, அதை வச்சு பேசுனா அங்கே வரைக்கும் கேட்கும் நல்லாவே. ரைட், இது அந்த இது பார்த்தோம்ல கான்கேவ், அந்த கான்செப்ட் தான். அடுத்தது டாப்ளர் விளைவு பயன்பாடுகள். டாப்ளர் விளைவுனா என்ன சார்? டாப்ளர் எஃபெக்ட், டோப்ளர் எஃபெக்ட், டிஓபிஎல்ஆர் சம்திங், டோப்ளர் எஃபெக்ட் அப்படின்னா என்ன சார்? இதை வச்சு தான் வண்டி வேகமாக ஓட்டுறாங்களா அதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. ரேஷ் டிரைவிங் அதெல்லாம் போலீஸ் கேஸ் போடுறாங்களா, இதை வச்சு தான். எப்படின்னாக்கா இப்போ பாருங்க, இப்போ இங்கேருந்து கவனிச்சாவே தெரியும். இப்போ நான் நிற்கிறேன் வெளியில், எல்லாம் பைபாஸில் போய் நின்றுக்கங்க, இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுக்கங்க. ஒரு ட்ரெயின் வேகமாக வருது, அங்கேருந்து வர என்ன அதோட சத்தம் அதிகமாகிட்டே போகும். நம்மளை பக்கத்தில் வந்தோடனே இருக்கிறதுலே அது சத்தம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அது நம்மளை கிராஸ் ஆனோன்னா குறைய ஆரம்பிச்சிடும். இதுதான் டோப்ளர் எஃபெக்ட். இதை வச்சு தான் அந்த வண்டி எவ்வளோ வேகத்தில் வருதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. சரியா? இந்த வண்டி அதேமாரி டோப்ளர் எஃபெக்ட் தான். அந்த ராக்கெட்டு ஃப்ளைட்லாம் எவ்வளோ வேகத்தில் போகுது, அதை வச்சு இந்த விளைவை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. வாகனம் ஒன்றின் வேகத்தை கணக்கிடுறதுக்கு, துணைக்கோள் ஒன்று புவியிலிருந்து வெகு தொலைவிற்கு செல்லும் பொழுது அதன் தூரத்தை கணக்கிட நம்ம அனுப்புகிறாங்கள, சேட்டலைட்லாம் அனுப்புனாங்கல்ல. என்ன ஆதித்யா L1 சேட்டலைட்டு தானே, அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது எல்லாமே கண்டுபிடிப்பாங்க. ரேடார், ரேடாரில் அதான் ரேடார், இதோட ஃபுல் ஃபார்ம் எடுத்து பார்த்துக்கோங்க இங்கிலீஷில், ரேடார். அதுலேயும் டாப்ளர் எஃபெக்ட் தான். ரேடாரை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ரேடார் அனுப்புவாங்க, சவுண்டு அனுப்புவாங்க, அது போய் பட்டு ரிட்டன் வரும். வந்தவுடனே அந்த பொருள் அவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பாருங்க, போய் பட்டு ரிட்டன் வரும். அதை இங்கே காமிச்சிடும். பிளிங்க் ஆகும், டிங் 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 பிளிங்க் ஆகும் இந்த ரேடார். அது அந்த ஃப்ளைட் எவ்வளோ வேகத்தில் போகுது, அந்த டாப்ளர் எஃபெக்ட் வச்சு தான் பண்ணுறாங்க. பாய்மம், ஃப்ளூயிடு இங்கிலீஷில். பாய்மம்னானது ஃப்ளூயிடு. ஃப்ளூயிடுனா என்ன? பொருள்கள் 3 நிலையில் இருக்கா, என்னென்ன நிலை? 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்: திடம், திரவம், வாயு. சாலிட்,
லிக்யூட் கேஸ். ஓகேவா? இதில் லிக்யூடு கேஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டு தான் எனது பாய்மம். லிக்யூடும் கேஸும் பாயும். மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி ஓடும். சரியா? ரைட். ஓகே. இவை இரண்டும் திரவம் வாயு. ஒப்படர்த்தியை அளக்க, அதாவது ரிலேட்டிவ் டென்சிட்டி பயன்படும் கருவி பிக்ரோமீட்டர். ஒப்படர்த்தி அதாவது இப்போ பாலுக்கு ஒரு அடர்த்தி இருக்கும், தண்ணிக்கு ஒரு அடர்த்தி இருக்கும். அடர்த்தினா டென்சிட்டி இங்கிலீஷில். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தண்ணியோட டென்சிட்டி நார்மலாக இருக்கும், பால் லெவலில் டென்சிட்டி இருக்குது கண்டுபிடிப்பாங்க. அதுக்காக பயன்படுதானே பிக்ரோமீட்டர். பாலின் அடர்த்தியை போட்டுக்கோங்க. பாலின் இல்லை, பாலின் அடர்த்தியை கண்டறிய உதவும் கருவி வந்து பால்மானி. லாக்டோமீட்டர் இங்கிலீஷ். லாக்டோனா பாலுன்னு அர்த்தம். லாக்டான்னு வந்தால் பாலை குறிக்குதுன்னு அர்த்தம். ரிலேட்டிவ் டென்சிட்டி ரெண்டையும் கம்பேர் பண்ணுறது, அவ்வளோதான். சர்க்கரைன்னு அதேமாரி சர்க்கரை, இப்போ சர்க்கரை பாகு இருக்கு இல்லையா, அதை டென்சிட்டி பார்ப்பாங்க, அது பேர் சர்க்கரை மானி. சர்க்கரைன்னு சுக்ரோமீட்டர் வச்சுக்க வேண்டியதான் நம்மளாம். அதுமாதிரி சாராயத்தினுடைய அடர்த்தி இத்து வரணும். ஆமாம். ஆல்கஹால் இருக்குல்ல, அதோட ஆல்கஹால் வந்துட்டு தண்ணி கலந்துருக்கும். எவ்வளோ ஆல்கஹால் இருக்குது இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அது சாராயமானி. அதுக்கு என்னது ஆல்கோமீட்டர்னு வச்சுக்க வேண்டியதான். இதோட போதும். அணுக்கருவை பற்றி நம்ம நாளைக்கு பார்ப்போம். இதோட போதும் இன்றைக்கி. எனக்கு முடியல, கத்த முடியல என்னால், அதான் பிரேக் விட்டு பார்த்தா அப்படியே முடியல. ரைட், நாளைக்கு பார்ப்போம். சனிக்கிழமை வைக்கலாமா? வருவீங்களா? என்ன அபிஷேக்? சரி, நாளைக்கு பேசிக்குவோம். யோசிச்சுட்டு வாங்க. ரைட். எத்தனை பேஜ்? 24 பேஜா? சனிக்கிழமை வச்சோம்னா எப்படி முடிச்சிடலாம், ஏன்னா கான்செப்ட்லாம் கம்மியாக தான் இருக்கும். இனிமேல் பார்ப்போம். நாளைக்கு முடிச்சிட்டோம்னா நாளைக்கு யோசிக்கவே வேண்டாம், லீவ் விட்டுடலாம். நாளைக்கு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ரைட், பார்ப்போம். ஏன்னா கான்செப்ட்லாம் ஓவர். படிங்க.